ஹலோ குட்டீஸ், நம்ம அதை சிங்கிங் லெசன் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் சோகமான ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா? இப்போ என்ன ஆகுது பாருங்கள். ஒன்ஸ் அஹெயின் செட் மிஸ் மீடோ. ஸோ இப்போ அந்த பாட்டு ஒரு சோகமான ஒரு பாட்டை பாட சொல்கிறாங்க. அந்த பிள்ளை பூ கொடுக்குது, அதை வாங்காமல் விட்டுறாங்க மேம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்றா அந்த பாட்டு பாடி முடித்த உடனே மறுபடியும் பாடுங்க அப்படின்னு சொல்லி மிஸ் மிடோ சொல்கிறாங்க. மிஸ் மிடோ தான் வந்து சிங்கிங் டீச்சர் இல்லையா? பட் திஸ் டைம் இன் பார்ட்ஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டை ஃபுல்லாக பிரேக் பாட்டாக பாடாமல் ஃபுல்லாக பாடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, பாட்டாக எடுத்து பாடுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டில் வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன், இன்னமும் வந்து எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்காம பாடுங்க. ஃபாஸ்ட் ஆர் டு ஃபாஸ்ட் அந்த சாங்கோட லைன் அது. வித் த க்ளூம் ஆஃப் தி கான்ட்ரால்டோஸ். கான்ட்ரால்டோஸ் அப்படின்னா ஒரு ஃபிமேல் சிங்கிங்கோடைய கிளாசிக்கல் ஃபிமேல் சிங்கிங்குடைய ஸ்டைல் அது. ஸோ அதை வந்து கான்ட்ரால்டோஸ். ஸோ அந்த ஒரு கான்ட்ரால்டோஸ் பாடும்போது எப்படி இருக்கும், ஒரு க்ளூம், ஒரு சோகத்தில் பாடும்போது அந்த மாதிரி அப்படின்றாங்க. ஒன்ஸ் குட் ஸ்கேர்ஸ்லி ஹெல்ப் ஷட்டரிங். ஸோ அதில் அந்த ஷட்டர்னால் ஒரு ஷேக்கிங், வாய்ஸில் ஒரு ஷேக்கிங் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேட் த ரோசஸ் ஆஃப் ப்ளஷர். ஸோ அந்த ப்ளஷர்ன்றது சந்தோஷத்துடைய ரோஸ்கள் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் டைம் he had come to see her. ஸோ லாஸ்ட் டைம் இவங்களை அவங்க பார்க்க வராங்க. யார்? இந்த சிங்கிங் டீச்சருடைய ஃபியான்சி வராங்க. ஸோ இப்போ என்ன சொன்னாங்க, பேசில் ஹேட் ஓனர் ரோஸ் இன் இஸ் பட்டன் ஹோல். ஸோ பேசில் அப்படின்றது தான் அவருடைய அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க. ஸோ அந்த பேசில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய அந்த பட்டன் ஹோலில் ஒவ்வொரு பட்டன்லேயும் நம்ம ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலில் ரோஸ் வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபேட் த ரோசஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படின்றது அவங்க நினச்சி பாடுறாங்க போல இருக்கு. ஹவு ஹேண்ட்ஸம் ஹி ஹாஸ் லுக்கிங் இன் திஸ் பிரைட் ப்ளூ சூட். ஸோ அப்போ இவங்களை பார்க்க வரும்போது பிரைட் ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் த டார்க் ரெட் ரோஸ், அந்த பட்டனில் அழகான ஒரு ரெட் கலர் ரோஸ். ஸோ ப்ளூ கலர் ஷர்ட்டில் அந்த அழகான ரெட் ரோஸ். இவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா, அவர் பார்க்க ஹேண்ட்ஸம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ஹி நியூ இட் டூ. ஸோ அவருக்கும் தெரியும் அது அவர் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு. ஹி குடன்ட் ஹெல்ப் நோயிங் இட். ஆனால் அது அவருக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் he stroked his hair. ஃபஸ்ட்டு வந்து என்னை பார்க்க வந்தோடனே அவருடைய தலையை ஸ்ட்ரோக் his hair அப்படின்னா முடியை வந்து கோதி விடுறது. ஜென்ஸ்லாம் நிறையா அவங்க முடியை கையிலே அப்படியே கோதி விடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரோக் his hair. அவருடைய ஹேரை வந்து அப்படியே அழகாக கோதி விட்டார் என்னை பார்க்க வந்தப்போ. தென் his mustache. அடுத்து அவருடைய மீசையை என்ன பண்ணுறாருன்னா, மீசையும் அப்படியே மல்லமாக கொஞ்சம் இவருடைய மீசை பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்கலாம். பட் அவருடைய மீசை அவ்வளோ பெருசாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் காட்டுறதுக்காக பெருசாக ஒரு முஸ்டாச் காட்டியிருக்கேன். ஸோ அடுத்து அவருடைய முஸ்டாச்சை வந்து இது பண்ணுறாரு, கையால் அப்படி ஷேக் பண்ணி விடுறாரு. அண்ட் his teeth gleamed when he smiled. அவர் சிரிக்கும் போது அவருடைய பல்லேருந்து அப்படியே ஷைனிங், அப்படியே பிரைட்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒளி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபியான்ஸை நினச்சி இவ்வளோ அழகாக சொல்கிறாங்கல்ல. The headmaster's wife keep on asking me to dinner. ஸோ ஹெட்மாஸ்டர்ஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களா, இவங்களை எப்போ பார்த்தாலும் டின்னர் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் நியூசன்ஸ். இப்படியே எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட டின்னர் கொடுங்கன்னு கேட்டால் இவங்க நியூசன்ஸாக இருக்குமா. நியூசன்ஸ் அப்படின்னா ட்ரபுள், தொந்தரவாக இருக்குமாமா. ஐ நெவர் கெட் அன் ஈவினிங் டு மை செல்ஃப் இன் தட் பிளேஸ். ஸோ எனக்கே அவர் ஈவினிங்கில் கிடைக்கிறதில்ல பேசுறதுக்கு, இதில் இவங்களுடைய பிரச்சனை வேறையா அப்படின்னு சொல்லி இவங்க திட்டுறாங்க. பட் கான்ட் யூ ரெஃப்யூஸ். ஸோ அவங்களுடைய ஃபியான்சி பார்த்து சொல்லுவாங்க, இதை நீங்கள் வந்து இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களால் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ரெஃப்யூஸ்னால் முடியாதுன்னு சொல்கிறது, வேண்டான்னு சொல்கிறது. ஏன் உங்களால் ரெஃப்யூஸ் பண்ண முடியலையா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ வெல், இட் டசன்ட் டூ ஃபார் அ மேன் இன் மை பொசிஷன் டு பி அன்பாப்புலர். ஸோ உடனே அவங்களுடைய ஃபியான்சி என்ன சொல்கிறாங்க, ஸோ என்ன மாதிரி ஒரு அன்பாப்புலரான ஒரு பர்சன்னாக இருக்கும்போது நான் அப்படி இல்லை டின்னர் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றாங்க. மியூசிக்ஸ் கேம் மெஷர் வெயில் த வாய்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க நினச்சி பார்த்துக்கிட்டே அந்த மியூசிக் ஹாலில் இருக்காங்க. ஸோ மறுபடியும் மியூசிக் கேம் மெஷர் பாடுங்க, வெயில் அப்படின்னா கத்துறது. ஸோ அந்த சாங் மறுபடியும் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசிக் கேம் மெஷர் பாடுங்க அப்படின்றாங்க. த வில்லோ ட்ரீஸ் அவுட் சைட் தி ஹை நேரோ விண்டர்ஸ் வேவ்ட் இன் த விண்ட். இங்கே வில்லோ ட்ரீ அப்படின்றது ஒரு மரத்தோட பெயர். வில்லோ மரத்துலேருந்து தான் பேட் எல்லாம் செய்கிறாங்க. நம்ம கிரிக்கெட் பேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் செய்கிறாங்க. ஸோ அந்த வில்லோ ட்ரீயை வந்து அந்த பெரிய ஒரு விண்டோ வழியாக பார்க்கும்போது காற்றுக்கு அப்படியே அசையுது. தே ஹேட் லாஸ்ட் ஹாஃப் தேர் லீவ்ஸ். அந்த சமயத்தில் அவங்க பாதி இலைகள் வந்து அதில் இல்லை. த டைனி ஒன்ஸ் தட் கிளங் ரிங்கிள்ட் லைக் ஃபிஷஸ் காட் ஆன் த லைன்.
ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய இலைகள் விழுந்துட்டுருக்கு. எப்பவுமே ஒரு சீசனில் வந்து லீவ்ஸ் எல்லாம் விழும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ விழுந்துட்டுருக்கு. அதில் இருக்க குட்டி குட்டி இலைகள் மட்டும் என்ன பார்த்திங்கன்னா ஒரு தூண்டில் மீன்கள் மாட்டினா எப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி அது அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஐம் நாட் அ மேரிங் மேன். ஸோ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படிங்கிற வார்த்தை அவங்க ஞாபகம் வருது. ஸோ த வாய்ஸ் வாஸ் சைலண்ட், த பியானோ வெயிட்டட். ஸோ எல்லோரும் இப்படி அப்படியே அமைதியாகிட்டாங்க. பியானோவும் அப்படியே குவைட்டாக வெயிட் பண்ணுது. குவைட் குட் செட் மிஸ் மீடோஸ். பரவாயில்ல, நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இன் சச் அ ஸ்ட்ரெயின் ஸ்டோனி டோன் தட் த யங்கர் கேர்ள்ஸ் பிகேன் டு ஃபீல் பாசிட்டிவ்லி ஃப்ரைட்டன். ஸோ இன்னமும் ஸ்ட்ராங்காக இந்த வாய்ஸ் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நவ் தட் வி நோ இட் வி ஷல் டேக் இட் வித் எக்ஸ்ப்ரெஷன். இப்போது இதே சாங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ரெஷனோட பாட போகிறோம். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் பாட சொன்னேன், பட் இப்போ வந்து நீங்கள் இதை எக்ஸ்ப்ரெஷனோட பாட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. as much expressions as you can put into it, think of the words கேர்ள்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நீங்கள் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தைகளை உள்வாங்கிக்கோ, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூஸ் யர் இமேஜினேஷன்ஸ் ஃபாஸ்டர் டு ஃபாஸ்ட் கிரைட் மிஸ் மீடோஸ். ஸோ உன்னோட கற்பனையை நீங்கள் பயன்படுத்துங்க. கற்பனை பண்ணி பார்த்து அந்த பாட்டை ஃபாஸ்டர் டு ஃபாஸ்ட்ன்ற பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. that ought to break out a loud strong 40 a lament. 40ன்றது ஒரு ஸ்கில், அது ஒரு டேலண்ட். அது ஸோ அந்த லேமெண்ட் மாதிரி, லேமெண்ட்ன்றது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சோகமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப சத்தமாக ஸ்ட்ராங்காக அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு லேமெண்ட்டை பாடுங்க அப்படின்றாங்க. அண்ட் தென் இந்த செகண்ட் லைன், வின்டர் டியரர் மேக்ஸ் தட் டியரர் சவுண்ட் ஆஸ் இஃப் அ கோல்ட் வின்டர் வெ ப்ளோயிங் த்ரூ இட். அந்த வின்டர் டியரர் அப்படிங்கிற 2வது லைனை நீங்கள் பாடும்போது ஒரு பயங்கரமான ஒரு கோல்டு வந்து உங்களை தாக்கும்போது அந்த கோல்டுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை நினச்சிட்டு பாடுங்க அப்படின்றாங்க. said she so awfully that Mary Weasley on the music stool wrinkled her spine. ஸோ இவங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அந்த சேரில் உட்காந்துட்டு தானே இவங்க பாடுறாங்க. ஸோ அப்படியே அவங்களோட சேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிங்கிள்டு அப்படின்னா அப்படியே அசைஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட ஸ்பைனை போய் அப்படியே பின்னாடி நம்ம அப்படியே முதுகு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருந்தால் பின்னாடி அப்படியே நம்ம முட்டு கொடுக்குற மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த மேரி பேஸ்லி பண்ணுறாங்க. த தேர்ட் லைன் ஷுட் பி ஒன் கிரெசண்டோ. கிரெசண்டோ அப்படின்றது சத்தமாக, அந்த தேர்ட் லைனை மட்டும் ரொம்ப அழகாக சத்தமாக நீங்கள் பாடணும். ஸோ இப்போ ஒவ்வொரு லைனும் எப்படி பாடணுன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், தேர்ட் லைன் எப்படி பாடணும் அப்படின்னா ஒரு கிரெசண்டோவாக இருக்கணும். அதாவது கிரெசண்டோ அப்படின்னா சத்தமாக இருக்கணும். ஃப்ளீட்டி மியூசிக்ஸ் கேம் மெஷர். ஸோ அதுதான் வந்து தேர்ட் லைன். பிரேக்கிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் தி லாஸ்ட் லைன் பாசஸ். ஸோ லாஸ்ட் லைனுடைய அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை எடுத்து நம்ம நடுவில் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அண்ட் தென் ஆன் தி வேர்ட் அவே யூ மஸ்ட் பிகின் டு டை டு ஃபேட் அன்டில் த லிஸ்டனிங் இயர் இஸ் நத்திங் மோர் தென் அ ஃபெயிண்ட் விஸ்பர். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பாடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் கேட்குறதுக்கு நம்ம இறந்து கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ காதால் இப்படியெல்லாம் கேட்கணுமா, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஸ்பர் இருக்குது. You can slow down as much as you like, almost at the last line, now please. ஸோ கடைசி லைன் பாடும்போது ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட், ரொம்ப ஸ்லோவாக கொண்டு வந்து சைலண்ட்டாக முடிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போது now please. ஸோ இப்போ நான் சொன்னல எந்தெந்த லைன் எப்படி பாடணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மேம் சொல்கிறாங்க. அகைன் த 2 light taps. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த பேட்டன் வச்சுருக்காங்க இல்லையா கையில், ஸோ அதை வச்சு 2 taps போடுறாங்க. 2 முறை அதை அடிக்கிறாங்க, டேபிள் அடிக்கிறாங்க. ஷி லிஃப்டட் டு ஹர் ஆர்ம்ஸ் அகெயின். ஸோ அவங்களுடைய கைகளையும் இப்போ தூக்கி சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வாசிக்கணும் அப்படின்றதுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. faster to fast and the idea of settling down fills me with nothing but disgust. ஸோ அந்த சாங்கை வந்து இப்போ அவங்க அப்படியே பாட ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்கஸ்ட் வாஸ் வாட் ஹீ ஹேட் ரிட்டன். ஸோ டிஸ்கஸ்ட்ன்ற வார்த்தை தான் வந்து அவங்க லெட்டரில் அவங்க எழுதியிருக்காங்க. தட் வாஸ் ஆஸ் குட் ஆஸ் டு சே தட் தேர் என்கேஜ்மெண்ட் வாஸ் டெஃபினெட்லி broken off. ஸோ அவங்க என்கேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம இதில் வந்து நிச்சயதாமலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஸோ அவங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. broken off their engagement. People had been surprising enough that she had not engaged. ஏன்னா இது
இவங்களோட என்கேஜ்மெண்ட் ப்ரோக் ஆன உடனே இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ப முடியாமல் சர்ப்ரைஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. சயின்ஸ் மிஸ்டர்ஸ் would நாட் பிலீவ் இட் அட் ஃபஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் மிஸ்டர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்பாமல் இருந்தோம் ஒருத்தர் போல். பட் நோபடி ஹேட் பீன் ஆஸ் சர்ப்ரைஸ் ஆஸ் ஷீ. ஸோ அவங்கள தவிர வேறு யாரும் அந்தளவுக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்க முடியாது இவங்களுடைய பிரேக்கேஜ் வந்த உடனே அப்படின்றாங்க. ஷி வாஸ் 30, பேசில் வாஸ் 25. ஸோ இவங்களுக்கு வந்து 30 years ஆகுது, பேசில் அந்த கைக்கு வந்து 25 years ஆகுது. இட் ஹேட் பீன் அ மிராக்கல், சிம்ப்ளி அ மிராக்கல் டு ஹியர் ஹிம் சே ஆஸ் தே வாக்டு ஹோம் ஃப்ரம் சர்ச் தட் வெரி டார்க் நைட். ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸும் இல்லாமல் கூட ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது, அது ஒரு மிராக்கல், அதிசயமாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சர்ச்லேருந்து அவங்க டார்க் நைட்டில் போகும்போது இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படி யூனோ சம்ஹவ் ஆர் அதர் ஐ ஹவ் காட் ஃபாண்ட் ஆஃப் யூ. ஸோ எப்படி என்னமோ தெரியல, ஏதோ ஒரு வழியாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் he had taken hold of the end of her ostrich feathers bow. ஸோ அவங்களுடைய அந்த தலை மேலே இருக்கக்கூடிய அந்த போ இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஆஸ்ட்ரிச் ஃபெதர் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. அவனு passes away from the listening ear. ஸோ அந்த காதுகளுக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ரிப்பீட் செட் மிஸ் மிடோஸ், மோர் எக்ஸ்பிரஷன் கேர்ள்ஸ் ஒன்ஸ் மோர். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் இவங்க பாடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய நினைவுகள், ஸோ இந்த லைன்ஸோடு அவங்களுடைய இதை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ரிப்பீட் பண்ணுங்கள், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுங்க கேர்ள்ஸ், மறுபடியும் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ஸை வந்து அப்படியே பாட வைக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக டு ஃபாஸ்ட் த ஓல்டர் கேர்ள்ஸ் வேர் கிரிம்சன், சம் ஆஃப் தி யங்கர் ஒன்ஸ் பிகான் டு க்ரை. ஸோ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ரொம்ப அழகாக பாடுறாங்க, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் கம்மியாக பாடுறாங்க, இன்னும் சத்தமாக பாடுறாங்க. அந்த எங்கராக இருக்கக்கூடிய குழந்தைங்க இன்னும் சத்தமாக பாடுறாங்க. பிக் ஸ்பாட்ஸ் ஆஃப் ரெயின் ப்ளூ அகெயின்ஸ்ட் த விண்டோஸ். And one could hear the willows whispering, not that I do not love you. ஸோ பெரிய ரெயின் ட்ராப்ஸ்லாம் வந்து விழுது. அந்த வில்லோ மரத்துலேருந்து ஒரு சில சவுண்ட்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. அது என்ன சவுண்ட் அவங்களுக்கு கேட்குதுன்னு, நாட் தட் ஐ டு நாட் லவ் யூ, நான் உன்னை லவ் பண்ணலைன்றதுக்காக உன்னை நான் வேண்டான்னு நான் சொல்லலை அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு கேட்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். பட் மை டார்லிங் இஃப் யூ லவ் மீ தாட் மிஸ் மிடோஸ். ஸோ மிஸ் மிடோஸ் வந்து யோசிக்கிறாங்க, இல்லை நீ என்னை லவ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோயேன், ஐ டோன்ட் மைண்ட் ஹவு மச் இட் இஸ். அது நீ எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிற அப்படின்றத நான் வந்து கண்டுட்டு இருந்திருக்கவே மாட்டேன், கேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். லவ் மீ as little as you like. உன்னால் என்னை எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ, கொஞ்சமோ அதிகமோ, எவ்வளோ உன்னால் லவ் பண்ண முடியுமோ அவ்வளோ நீ என்ன லவ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஷி நியூ ஹீ டிடன்ட் லவ் ஹர். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து இவங்களை லவ் பண்ணவே இல்லை. நாட் டு ஹாவ் கேர்ட் இனஃப் டு ஸ்க்ராச் அவுட் தட் வேர்ட் டிஸ்கஸ்ட். ஸோ அந்த டிஸ்கஸ்ட்ன்ற வார்த்தையை வந்து அவங்களால அந்த அவங்களோட ஆள் மனசுலேருந்து எடுக்கவே முடியல. ஸோ தட் ஷி குடன்ட் ரீட் இட். ஸோ அதனாலேயே என்னமோ அந்த வார்த்தையை வந்து அவங்களால அந்த சாங்ஸ்லாம் வரும்போது கூட அவங்களால படிக்கவே முடியல. சூன் ஆட்டம் ஈல்ஸ் அண்ட் டு வின்டர் ட்ரியரர். ஸோ சீக்கிரம் அந்த ஆட்டம் அழகான அந்த பூ பூத்து குழுங்கக்கூடிய அந்த நேரம் வந்து முடிஞ்சு போயிட்டு வின்டர் வந்து இப்போ அவங்கள கொல்ல ஆரம்பிக்குது. ஷி வுட் ஹாவ் டு லீவ் த ஸ்கூல் டூ. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்கூலையும் விட்டுட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வருது. ஷி குட் நெவர் ஃபேஸ் த சயின்ஸ் மிஸ்டர்ஸ் ஆர் த கேர்ள்ஸ் ஆஃப்டர் இட் காட் நோன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு அது மறுபடியும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த சயின்ஸ் டீச்சரையோ இந்த பிள்ளைங்களையோ வந்து அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல. அதனால் ஸ்கூல் விட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளான்லையும் கூட அவங்க இருக்காங்க. ஷி வுட் ஹாவ் டு டிஸப்பியர் சம்வேர். ஸோ எங்கேயாவது இவங்க கண்ணுக்கெல்லாம் படாமல் எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. passes away, the voices began to die, to fade, to whisper, to vanish. ஸோ passes away அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் முடியுது இல்லையா. ஸோ passes away முடிச்சோடனே அப்படியே அந்த வாய்ஸஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஃபேட் ஆயிடுச்சு, விஸ்பர் ஆயிடுச்சு, வேனிஷ், காலாமையும் போயிடுச்சு, அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு அந்த சாங் முடிச்ச உடனே. சடன்லி த டோர் ஓப்பன்ட். ஸோ இந்த அப்படியே பாட்டு முடிச்சு அப்படியே எல்லாரும் அமைதியாக ஆகும்போது திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுது. அ லிட்டில் கேர்ள் இன் ப்ளூ. ஸோ ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு அழகான ஒரு பாப்பா வாக்ட் ஃபுசிலி அப் அ ஏசல். ஃபுசிலி அப்படின்னா அப்செட், ரொம்ப அப்செட்டாக. ஃபுசிலி அப்படின்னா ரொம்ப டென்ஷன்டாக என்ன பண்ணுறா, வாக் பண்ணுறா. எங்கேக்கு ஏசலில் வாக் பண்ணுறா. ஏசல்னால் ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த 2 பெஞ்சஸோடைய அரேஞ்ச்மெண்ட் போட்டு தான் அந்த நடுவில் நடக்கிறதுக்கு இடம் இருக்கும் இல்லையா, அதான் ஏசல். ஸோ அந்த இடத்துல ரொம்ப அப்படியே வருத்தத்தோடு அந்த பிள்ளை நடந்து வரா. ஹேங்கிங் ஹர் டவுன், அவருடைய தலையை வந்து கீழே போட்டுக்கிட்டே நடந்துட்டு வரா. பிட்டிங் ஹர் லிப்ஸ், அவருடைய லிப்ஸை வந்து கடிச்சிக்கிட்டு, பிட்டிங் அப்படின்னா கடிக்கிறது. ஸோ லிப்ஸை கடிச்சிக்கிட்டே தலையை கீழே போட்டுக்கிட்டு அந்த ஏசலில் அவன் நடந்துட்டு வந்துட்டு இருந்தான். அண்ட் ட்விஸ்டிங் த சில்வர் பேங்கிள் ஆன் ஹர் ரெட் லிட்டில் ரிஸ்ட். ரிஸ்ட்னா அந்த நம்ம கை,
வாட்ச் கட்டுவோம் இல்லையா, அந்த இடம் தான் ரிஸ்ட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சில்வர் பேங்கில் அவள் திருப்பிக்கிட்டே டேர்ன் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல நடந்து வரா. ஷி கேம் அப் த ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டுட் பிஃபோர் மிஸ் மீடோஸ். ஸோ ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்து மிஸ் மீடோஸ் கிட்ட வந்து நிற்கிறா அந்த பாப்பா, குட்டி பிள்ளை. வெல் மோனிகா, வாட் இஸ் இட்? ஸோ அந்த பாப்பா பேர் வந்து மோனிகா. ஸோ கேட்குறாங்க, மிஸ் மீடோஸ் கேட்குறாங்க, சொல்லு மோனிகா, என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. ஓ, இஃப் யூ ப்ளீஸ் மிஸ் மீடோஸ், said the little girl gasping, Miss Yacht wants to see you in the mistress room. ஸோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே தேங்க்யூ மிஸ். நான் வந்து அந்த பிள்ளை கேஸ்பிங்க மல்லமாக அப்படியே சொல்ல ஆரம்பிக்குது. மிஸ்ஸஸ் வாட் வந்து உங்களை ஹெட் மிஸ்ட்ரஸ் ரூமில் வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெரி வெல் said Miss Meadows, and she called to the girls, I shall put you on your honor to talk quietly while I'm away. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே பாட்டு பாடிட்டு இருக்க அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப குவைட்டாக பேசிக்கலாம், நான் எங்கள் கிளாஸ் விட்டு போகும்போது ரொம்ப மல்லமாக பேசணும், சத்தம்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் மல்லமாக பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பட் they were too subdued to do anything else. ஆனால் இவங்களால சத்தமாக பேச முடியும், ஏன்னா இவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இல்லையா. ஸோ அப்படியே அவங்களால பேசவும் முடியல, பேசாமையும் இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் blowing their noses. ஸோ இவங்க அந்த பாட்டு பாட வச்சு அவங்களுடைய மூக்கில் சிலருக்கு நிறையா அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து அழகை வந்து அந்த மூக்கிலெல்லாம் நம்ம அழும்போது மூக்கிலெல்லாம் தண்ணி வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க தொடச்சிட்டு இருந்தாங்க. The corridors were silent. ஸோ காரிடார்ஸ்னால் அந்த வராண்டா சொன்னாலும் அதுதான் காரிடார்ஸ் ஃபுல்லாக பயங்கர சைலண்ட்டு, கோல்டாக இருக்குது. They echoed to Miss Meadows ஸ்டெப்ஸ். ஸோ அது ரொம்ப குவைட்டாக அந்த காரிடார் ஃபுல்லாக அந்த செக்ஷன் ஃபுல்லாக குவைட்டாக இருக்கிறதுனால, கோல்டாக இருக்கிறதுனால இவங்க நடக்கிற அந்த ஸ்டெப்பு வந்து அவங்களுக்கு கிளியராக கேட்குது. the headmistress sat at her desk. ஸோ இப்போ ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து அவங்களோட பிளேஸில் உட்காந்துட்ருக்காங்க. For a moment she did not look up. ஸோ அவங்க வந்து நின்ற உடனே கொஞ்ச நேரத்துக்கு அவங்க முகத்தை அவங்க பார்க்கவே இல்லை. She was as usual disentangling her eye glasses which had got caught in her lace tie. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, டிஸ்என்டாங்கிள்டு அப்படின்னா எடுக்கிறது. இப்போ கண்ணாடி போட்டுட்ருக்காங்கன்னா கண்ணாடியை வந்து கண்ணிலேருந்து எடுக்கிறது, அதான் வந்து டிஸ்என்டாங்கிள்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கண்ணாடிகளை வந்து எடுக்கிறாங்க. எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த கண்ணாடியில் லேஸ் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லேஸ்லேருந்து அதை பிரித்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. Sit down Miss Meadows, she said very kindly. ஸோ உட்காருங்க மிஸ் மீடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டான வாய்ஸில் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஷி பிக்ட் அப் அ பிங்க் என்வலப் ஃப்ரம் தி blotting pad. ஸோ சில லெட்டர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருப்பாங்களா, அதுதான் blotting pad. ஸோ அதில் பிங்க் கலர் என்வலப் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. I sent for you just now because this telegram had come for you. ஸோ இப்போ தான் நான் இந்த டெலகிராம் உனக்காக வந்திருக்கு, அதனால உனக்கு நான் வந்து ஆரம்பிச்சு விட்டேன். A telegram for me, Miss Yacht. ஸோ என்ன சொல்கிறாங்க, எனக்கு போய் டெலகிராமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Basil, he had committed suicide, decided Miss Meadows. ஸோ ஒன்று மிஸ் மீடோஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை பேசில் வந்து சூசைட் பண்ணிட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. Her hand flew out, but Miss Yacht held the telegram back a moment. ஸோ அப்படியே கொடுங்க ஃப்ளூ ஆகிட்டு இருப்பாங்க. ஹேண்ட் ஃப்ளூ அவுட் அப்படின்னா வேகமாக கை போகுது அந்த லெட்டர் வாங்குறதுக்கு. ஆனால் மிஸ் யாட் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அந்த டெலகிராமை அவங்க கூடயே வச்சுக்கிறாங்க. I hope it's not bad news, she said. So more than kindly, and Miss Meadows tore it open. ஸோ கண்டிப்பாக ஒரு பேட் நியூஸாக இருக்காதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் மிடோஸ் என்ன பண்ணுறாங்க, டோர் அப்படின்னா கிளிக்கிறது, டியரோட பாஸ்டன்ஸ் தான் டோர். ஸோ இப்போது அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க கிளிக்கிறாங்க. Pay no attention to letter, must have been mad. Bought hat stand today, Basil. She read. She couldn't take her eyes off the telegram. So, லெட்டருக்கு ஆக்சுவலாக இந்த லெட்டர் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா பேசில் எழுதியிருக்காரு. ஸோ இந்த லெட்டருக்கு அட்டென்ஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஹேட் ஸ்டாண்ட் ஒன்று இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. வாங்க, பாட் ஹேட் ஸ்டாண்ட் டுடே பேசில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவங்களோட கண்ணில் இருந்து அந்த லெட்டரை அவங்களால எடுக்கவே முடியல, பார்த்துக்கிட்டே இருக்காங்க லெட்டரை உட்காந்துக்கிட்டு. ஸோ கட்டாயமாக இப்போ பேசில் வந்து இவங்க மேலே கோவமாக இல்லை, அண்ட் அவங்களோட மேரேஜும் வந்து டிஸ்கனெக்ட் ஆக போகிறதில்ல அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சு இப்போ பயங்கர சந்தோஷம் ஆகிடுறாங்க.
I do hope it's nothing very serious, said Miss Yates leaning forward. So leaning forward அப்படின்னா இப்படி நம்ம பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது முன்னாடி பின்னாடி வருவோம் இல்லையா, அதான் லீனிங் ஃபார்வர்ட். ஸோ லீன்னா இப்படி அசைகிறது, ஃபார்வர்ட்னா முன்னாடி. ஸோ அந்த சேர்லேருந்து முன்னாடி அப்படி நவுந்து வந்துட்டு எதுவும் சீரியஸாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆமாவா அப்படின்றாங்க. ஓ நோ தேங்க்யூ மிஸ் யாட், பிளஷ்டு மிஸ் மீடோஸ். ஸோ உடனே மீடோஸ் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் நத்திங் பேட் அட் ஆல், இட்ஸ் அண்ட் ஷி கேவ் அன் அப்போலஜிக் லிட்டில் லாஃப். ஸோ இதில் எதுவும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேட் நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இட்ஸ் ஃப்ரம் மை ஃபியான்சி சேயிங் தட் தெர் வாஸ் அ பாஸ். ஸோ உடனே என்னோடய ஃபியான்சிக்கிட்டேருந்து இந்த லெட்டர் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு முறை சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க, குவைட் ஆகிடுறாங்க. சொல்லலை பட் அப்படியே குவைட் ஆகிறாங்க. ஐ சி செட் மிஸ் யாட்ஸ். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் யாட் சொல்கிறாங்க. அண்ட் அனதர் பாஸ். இப்போ மறுபடியும் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே குவைட் ஆகிறாங்க. தென் யூ ஹேவ் 15 minutes more of your class, மிஸ் மீடோஸ், ஹேவன்ட் யூ? ஸோ உடனே ஹெட் மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இன்னும் உன்னோட கிளாஸ்க்கு 15 நிமிஷம் டைம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அம்மா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் மிஸ் யாட். ஷி காட் அப், ஷி half ran towards the door. ஸோ ஆமாம் இன்னும் எனக்கு 15 minutes டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக ஓடுறாங்க, எங்கேக்கு மியூசிக் ஹாலுக்கு ஓடுறாங்க. ஓ just 1 minute மிஸ் மீடோஸ், said Miss Yatt. I must say that I don't approve of my teachers having telegrams sent to them in school house. So இப்போ மிஸ் யாட், அதாவது அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நான் உனக்கு ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டெலகிராம்ஸும் வரக்கூடாது, ஸ்கூல் நேரத்தில் எந்த டெலகிராம்ஸும் வரக்கூடாது. அன்லெஸ் இன் கேஸ் ஆஃப் வெரி பேட் நியூஸ், ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பேட் நியூஸாக இருந்தால் மட்டும்தான் சொல்லணும். அதுவும் அந்த மாதிரி பேட் நியூஸ் எதுனா ஒரு ஏதாவது டெத் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து டெலகிராம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் மிஸ் யாட்ஸ். ஆர் அ வெரி சீரியஸ் ஆக்சிடென்ட், இல்லை ரொம்ப மோசமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு, ஆர் சம்திங் டு தட் இஃபெக்ட். அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப மோசமான பேட் நியூஸஸாக இருந்தால் மட்டும்தான் டெலகிராம்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெச்எம் சொல்கிறாங்க பாருங்கள். குட் நியூஸ் மிஸ் மீடோஸ் வில் ஆல்வேஸ் கீப் யூ நோ. ஸோ குட் நியூஸும் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் சொல்கிறாங்க பாருங்கள். ஆன் தி விங் ஆஃப் ஹோப், ஆஃப் லவ், ஆஃப் ஜாய், மிஸ் மீடோஸ் ஸ்பெட் பேக் டு த மியூசிக் ஹால் அப் தி ஏல். ஸோ இப்போது பயங்கர சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்களோட ஃபியான்சிக்கிட்டேருந்து லெட்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்படியே பறந்துட்டு போகிறாங்க, லவ்வில் ஜாயில் சந்தோஷத்தில் போயிட்டு ஸ்பெட் பேக்னா ஸ்பீடாக போகிறாங்க, பேக் டு த மியூசிக். ஸோ இப்போது மியூசிக் ஹாலுக்கு வேகமாக போகிறாங்க, ஸ்பீடோட பாஸ்டன்ஸாக ஸ்பெட். அப்படி ஏசில் அப்படின்னா இருக்குன்னே சொன்னாலே அந்த நடக்கிற இடம், நடுவில் 2 பெஞ்சஸ்க்கும் நடுவில் நடக்கிற இடம். ஸோ அங்கே நடந்து போகிறாங்க, ஸ்டெப்ஸில் ஏறுறாங்க, அப் த ஸ்டெப்ஸ் ஓவர் டு தி பியானோ. ஸோ ஸ்டெப்ஸில் ஏறிப்போ பியானோ கிட்டே போய் நிற்கிறாங்க. பேஜ் 32. ஸோ இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, பேஜ் நம்பர் எதுக்கு வந்துட்டாங்க பாருங்கள், 40 சம்திங்கில் இருந்தவங்க இப்போது 32க்கு வராங்க. பேஜ் 32. மேரி ஷி செட். ஸோ மேரி அவங்களோட ஃபேவரட் கேர்ள் இல்லையா, ஸோ அவங்ககிட்ட சொல்கிறாங்க பேஜ் 32 அண்ட் பிக்கிங் அப் அ எல்லோ கிரைசாந்திமம். ஸோ அதே கிரைசாந்திமம் அப்போ கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கல இல்லையா, அந்த பிள்ளை அழுதுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த எல்லோ கிரைசாந்திமம் எடுத்துக்கிறாங்க, ஹெல்ட் இன் ஹர் லிப்ஸ் டு ஹைட் ஹர் ஸ்மைல். ஸோ அதை எடுத்து எப்பவுமே பெல்ட்டில் தானே சொல்லி வைப்பாங்க, பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, வாயில் வச்சுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட சிரிப்பை வந்து மறைக்கிறதுக்காக. தென் ஷி டர்ன் டு த கேர்ள்ஸ் ராப்டு வித் ஹர் பேட்டன். பேஜ் 32 கேர்ள்ஸ், பேஜ் 32. ஸோ ஆனால் இப்போ பிள்ளைங்க பக்கமாக திரும்பி ராப் அப்படின்னா தட்டுறது. ஸோ மறுபடியும் பேட்டனை வச்சு தட்டிட்டு சொல்கிறாங்க, பேஜ் 32 கேர்ள்ஸ், பேஜ் 32 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. We come here today with flowers or laden with baskets of fruits. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, பேஜ் நம்பர் 32ல் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இது. ஸோ இன்றைக்கி நிறைய ஃப்ளார்ஸ் வளைஞ்சு நிறையிற அளவுக்கு ஃப்ளார்ஸ் இங்கே ஃப்ளார்ஸோடு வந்திருக்கோம். வித் பாஸ்கெட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரிப்பன்ஸ் டு பூட் டு கங்க்ராச்சுலேட். ஸோ பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குது, ரிப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்தசியாஸ்டிக்கான ஒரு பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட மூடு வந்து ரொம்ப சரியில்லாமல் இருந்தது, அதனால் சோகமான பாட்டு பாடினாங்க. இப்போ அவங்களோட மூடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமான ஒரு பாட்டை வந்து பாட சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, ஒரு அந்த டீச்சருடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த கிளாஸஸ் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸ்டாப் கிரைட் மிஸ் மீடோஸ். ஸோ உடனே மிஸ் மீடோஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திட் இஸ் ஆஃபுல் அப்படின்னா ரொம்ப சோகமான, ஸோ
ரொம்ப சோகமாக இருக்குது. திஸ் இஸ் ட்ரெட்ஃபுல்னாலும் ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஷி பீம்ட் அட் ஹர் கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸை பார்த்து இப்போ சிரிக்கிறாங்க. பீம்ட் அப்படின்னா சிரிப்பு. ஸோ கேர்ள்ஸை பார்த்து சிரிச்சுட்டு, வாட்ஸ் த மேட்டர் வித் யூ ஆல், திங்க் கேர்ள்ஸ், திங்க் ஆஃப் வாட் யூர் சிங்கிங். ஸோ உங்களுக்குலாம் என்ன ஆச்சு பிள்ளைங்களா, நீங்கள் என்ன பாடுறீங்கன்றதை உணர்ந்து பாடுங்க, யோசித்து பாடுங்க அப்படின்றாங்க. இவங்க தான் ஏற்கனவே மற்ற பேருடைய மூடியை மாற்றிட்டு போனாங்க. இப்போ அவங்களோட மூடு நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்கள வந்து மூடு மாற சொல்கிறாங்க. யூசர் இமேஜினேஷன்ஸ் வித் ஃப்ளாஸ் ஓவர் லேடன். ஸோ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு ஃப்ளாஸ் ஃபுல்லாக வளைஞ்சு நிறையிற அழகான ஒரு இடம், பேஸ்கெட்ஸ் ஃபுல்லாக இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்குது அண்ட் ரிப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, அழகாக இருக்குது, உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாட்டை நீங்கள் எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக பாடணும், ஏன் இப்படி சோகமாக பாடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் மிடோஸ் ப்ரோக் ஆஃப். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாங்க. டோன்ட் லுக் ஸோ டோல்ஃபுல் கேர்ள்ஸ். டோல்ஃபுல் அப்படின்னாலும் சேடு தான், சேட் அன்ஹாப்பி, சந்தோஷம் இல்லாமல் இருக்குதுப்பா, ஏன் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கீங்க, அப்படிலாம் ரொம்ப சோகமாலாம் இருக்காதிங்க பிள்ளைங்களா அப்படிங்கிறாங்க. இட் அவுட் டு சவுண்ட் வார்ம், ஜாய்ஃபுல், ஈகர், கங்க்ராச்சுலேட். ஸோ இந்த வார்த்தை பாருங்களேன் எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. இந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுங்க. ஒன்ஸ் மோர் குவிக்லி ஆல் டுகெதர் நவ் தென். ஸோ இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாடலாம், வாங்க ரொம்ப சந்தோஷமாக பாடலாம் அப்படின்றாங்க. அண்ட் திஸ் டைம் மிஸ் மிடோஸ் வாய்ஸ் சவுண்டட் ஓவர் ஆல் தி வாய்ஸஸ், ஃபுல் டீப் க்ளோயிங் வித் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இப்போ இந்த பாட்டை இவங்க பாடும்போது எல்லாருடைய வாய்ஸை விட இவங்களோட வாய்ஸ் ரொம்ப மேலே கேட்குது, ரொம்ப டீப்பாக பாடுறாங்க, சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு பாடுறாங்க. ஸோ ஒருத்தருடைய அந்த சந்தோஷம், அந்த சேட்னஸ், அதை வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை வந்து எப்படியெல்லாம் மாற்றுது அப்படின்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் இந்த லெசன். ஸோ இதை எழுதியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேத்ரின் மான்ஸ்ஃபெஸ்ட் முரி, 1888 1923. ஸோ இவங்க நியூசிலாண்டில் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராக இருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னா சின்ன சின்ன கதைகள் எழுதுகிறவங்க. ஸோ இவங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். பென் நேம் இவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த ஷார்ட் ஸ்டோரிக்கெலாம் என்ன பேரில் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேத்லின் மான்ஸ்ஃபீல்டு கேத்ரின் மான்ஸ்ஃபீல்டை வச்சு அவங்க அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஷி லெஃப்ட் நியூசிலாண்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 19. ஸோ 19 வயசில் நியூசிலாண்டை விட்டு வந்துடுறாங்க அண்ட் செட்டில்டு இன் தி யுனைடெட் கிங்டம் வேர் ஷி கெயின் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் கிரேட் ரைட்டர்ஸ். ஸோ நியூசிலாண்டில் இருந்துட்டு யூகேக்கு வந்துடுறாங்க, அங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்களுக்கு கிடைச்ச அந்த ரைட்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாருன்னு பாருங்கள். டிஹெச் லாரன்ஸ், விர்ஜினியா உல்ஃப், இவங்களாம் ரொம்ப பெஸ்ட் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இவங்களுக்கு கிடைச்சதுனால ஒருவேளை இவங்களும் வந்து ரைட்டராக இருந்திருக்கலாம். பிளிஸ் அண்ட் தி கார்டன் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டார் ஸ்டோரிஸ் டன் பை ஹர். ஸோ இவங்களுடைய இன்னமும் நிறைய கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிளிஸ் அண்ட் தி கார்டன் பார்ட்டி அப்படிங்கிற புக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா இவங்களோட இன்னொன்று அதிகமான ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஷி ரோட் மெனி போயம்ஸ் அண்ட் ஹர் கலெக்டட் லெட்டர்ஸ் வேர் அ கிரேட் சக்ஸஸ். ஸோ இவங்க லெசன்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய போயம்ஸ் எழுதுனாங்க. ஸோ இவங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ கிட்ஸ், டேக் கேர்.